இன்றைக்கி நாள் இந்த கூட வழியாக இருக்க புது புது செடிகளோட தாங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு. செடிகள் அப்படின்னாவே ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுவோம். அதுலேயும் இந்த மாதிரி வித்தியாசமாக வாங்கிட்டு வரோம் அப்படின்னா கொஞ்சம் டபுள் ஹாப்பியாக தான் இருக்கும். அப்படி என்ன டிஃப்ரெண்ட்டான செடிகள் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இது சர்வசுகந்தி செடிங்க. நிறைய பேருக்கு இந்த ஸ்மெல் ஃபேவரட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். தோப்பில் வச்ச செடி நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. இது ஜாதிக்காங்க. ஜாதிக்காவும் 2 வாங்கிட்டு வந்திருக்கோம். இது அவகடா. செடியே சூப்பராக இருந்துச்சுங்க குட்டியாக. சரி 2 வாங்கிட்டு வரலான்னு இதுலேயும் 2 எடுத்தாச்சு. பெரிய நெல்லிக்காங்க. பெரிய நெல்லிக்காய் எப்பவுமே 2 வைக்க சொல்லுவாங்க, அதனால் 2 எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு செடி தான், இன்சுலின் பிளான்ட்டுங்க. இது பூ மருதுங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் இதாங்க ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். அப்படியே இந்த பூக்கள் பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் சூப்பராக இருந்துச்சுங்க. இது கொஞ்சம் பெரிய செடியாக வளரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்படியே பார்டரில் வச்சோம் அப்படின்னா ட்ரிம் பண்ணி அழகாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதுலேயும் ஒரு 5 செடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது பாருங்கள், ஒன்று சர்வசுகந்தி, இன்னொன்று வந்து லவங்கப்பட்டைங்க. இந்த குட்டியாக இருக்கு இல்லையா, லவங்கப்பட்டை வந்து இதாங்க ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். இது வந்து மூலிகை செடின்னு சொன்னாங்க. அவங்களே கரெக்டாக நேம் சொல்லலைங்க. இந்த செடி பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். அந்த இலைகள் பாருங்களேன், நீல நீளமாக இருக்குது. லவங்கப்பட்டையும் 2 வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்படியே தோப்பில் அங்கங்கே வச்சு விடலாம் அப்படின்னு. இன்றைக்கி என்னென்ன செடிகள்னு பாருங்கள். லவங்கப்பட்டை, சர்வசுகந்தி, ஜாதிக்கா, அவகடா, பூமருது, இன்சுலின் பிளான்ட்டு. லிஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக தாங்க போகுது. ஆனால் அதில் வைக்கிறதுக்கு தாங்க பர்ஃபெக்டான இடத்த கண்டுபிடிக்கணும். நம்ம அவரை செடியும் பாருங்கள், சூப்பராக தளைஞ்சு வந்துக்கிட்டு இருக்குங்க. ஆனால் அதே சமயத்தில் அங்கங்கே நிறைய பூ வச்சுருக்கு. அந்த குட்டி குட்டியாக பேன் விழுக ஸ்டார்ட் ஆகுதுங்க. இன்றைக்கி மருந்துமே ஸ்ப்ரே பண்ணி விட்டுலாம். கடலை புண்ணாக்குமே ஊற வச்சு 2 நாள் கிட்ட ஆகுதுங்க. நல்லா ஊறி இருக்கு. இப்போ நம்ம பூத்தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா காய்ச்செடியுமே நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜில் புண்ணாக்கெல்லாம் உரமாக வாரத்துக்கு 2 நாள் கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக ரிசல்ட் இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் தண்ணி கலந்து. அவரை செடி பாருங்கள், ஒரு சைட் பூ சூப்பராக இருக்குது. அப்படியே மறுபக்கம்னு பார்த்தா ஃபுல்லாக அந்த குட்டி குட்டியாக பெயின் விழுகுள்ளங்க, அத்தனை பூச்சி. ஃபஸ்ட்டு வாங்கின செடியில் வச்சுட்டு இந்த பூச்சியை வந்து டீல் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி லவங்கப்பட்டையும் சர்வசுகந்தியும் வைக்க தோப்பில் ஒரு சூப்பரான இடம் பார்த்தாச்சுங்க. அது இல்லாமல் இன்றைக்கி காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் நான் அதுவும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா இந்த தோப்பில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வச்சு ட்ரை பண்ணவே இல்லைங்க. இந்த டைம் கேரட் போட்டு சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கு. அதனாலேயேங்க காலிஃப்ளவர் முட்டைக்கோஸும் ட்ரை பண்ணி பார்த்துடலான்னு கொஞ்சமாக நாற்று எடுத்துகிட்டு வந்தேன். இந்த இடத்துல தென்னை மரம் ஒன்று குருத்து நோய் விழுந்து கட் பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல அப்படியே ப்ளேஸ் பண்ணிடலான்னு ஃபஸ்ட்டு சர்வசுகந்தியை வச்சிடலாங்க. லவங்கப்பட்டை இதாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம தோப்பில் வைக்கிறோம். இதுவுமே கொஞ்சம் பெரிய மரமாக தான் வரும்னு சொன்னாங்க. அதனாலேயே பாருங்களேன், கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்க மாதிரி இடம் பார்த்து வச்சாச்சு. செடி வச்ச கையோட வாழைநாரும் தண்ணியில் நினச்சி எடுத்துகிட்டு போயிடலாங்க. ஏன்னா பாக்கு தோப்பில் அவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த 2 ரோலையும் சூப்பராக காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் நாற்று வச்சு முடிச்சாச்சுங்க. நிஜமாவே இந்த அனிமல்ஸோட அராஜகம் இல்லைன்னா காலிஃப்ளவர் முட்டைக்கோஸுக்கு பாக்குத்தோப்பு ஒரு பெஸ்ட்டு பிளேஸுங்க. கொத்தமல்லி மாதிரியே பாலாக்கீரையும் நல்லா முளைச்சி வந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து இப்போ ரீசெண்டாக போட்டோங்க. இதுக்கு முன்னாடியே ஒரு பேட்ச் போட்டிருந்தோம். அது பாருங்களேன், நல்லா வளர்ந்து வந்துருச்சு. இன்றைக்கி அறுவடையே பண்ணலாங்க. இந்த சைட் மணத்தக்காளி கீரையும் ஒன்று இருக்குது. அப்படியே அங்கங்கே ஒரு கீரை இருக்குங்க. தக்காளி செடியை பாருங்கள், எப்படி தளன்னு இருக்கு. நம்ம நாற்று வச்சா கூட இப்படிலாம் வரதே இல்லைங்க தக்காளி செடி. இது தானாகவே விதை விழுந்து முளைச்சது தான். சூப்பராக வந்திருக்குங்க. அங்கங்கே 2-3 செடி இருக்குது. பாலாக்கீரை பாருங்கள், முன்னாடி ஒரு பேட்ச் போட்டேன்னு சொன்னேன் இல்லையா, அது நல்லா வளர்ந்துருக்குங்க. இன்றைக்கி அறுவடையுமே பண்ணலாம்.
வளர்கிற கீரையில் ஒரு பக்கம்னா இங்கே பாருங்கள் வளர்ந்த கீரையை மட்டும் இது போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. அப்படியே பெரிய செடியாக இருக்குதுன்னு காமிச்சிருப்பேன். இதில் பாருங்களேன் விதைகளும் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது வரைக்கும் நான் பாலாக்கீரை போட்டு இதாங்க ஃபஸ்ட் டைம் இந்தளவுக்கு விதை வந்திருக்கு. அப்படியே மேலே போக போக இலைகள் பாருங்கள், அந்த பண்ணைக்கீரை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அப்படியே ஊசி ஊசியாக இருக்குங்க. அப்படியே நிறைய பூ வச்சுருக்கு. பார்க்கலாங்க விதைகள் வருதான்னு. செடியே வித்தியாசமாக இருக்குங்க. பாலாக்கீரையில் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. அப்படியே கொத்தமல்லி தோட்டத்தை மட்டும் பாருங்கள். நிஜமாக ஏன் கண்ணே பற்ற மாட்டிருக்குங்க. அது இந்த வெயில் காலத்துக்கு இந்த அளவுக்கு சூப்பராக முளைச்சி வரும்னு நானே எதிர்பார்க்கலங்க. இத்தனைக்கும் மல்லிகை கடையில் தான் கொத்தமல்லி வாங்கி போட்டிருந்தேன். அப்படியே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். 6 பார்ட்டாக போட்டேங்க. எல்லாமே ஒரே மாதிரி சூப்பராக முளைச்சி வந்திருக்கு. இன்றைக்கி அப்படியே நிறைய கீரை அறுவடை பண்ணலாங்க. நிஜமாகவே இந்த கீரையெல்லாம் பிடுங்கும்போது ஒரு மன நிம்மதி கிடைக்கும் பாருங்கள். அதெல்லாம் சொல்ல முடியாத ஃபீலுங்க. அப்படியே கொஞ்ச நேரம் வாங்க அமைதியாக அறுவடையை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வீட்டு தோட்டத்தில் கொத்தமல்லி கீரை போட்டு அறுவடை பண்ணுறதுக்கும் பாக்குத்தோப்பில் கொத்தமல்லி கீரை போட்டு அறுவடை பண்ணுறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். நான் உங்களுக்கு ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன். பாக்குத்தோப்பு பொறுத்த வரைக்குங்க நம்ம உழவெல்லாம் எதுவுமே ஓட்டுறதில்ல. நல்லா பெட்டு கட்டி இருக்கனால நல்லா புல்லுமே 2 வருஷமாக பார்த்திங்கன்னா ஆட்கள் விட்டு சுத்தம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் கொத்தில் மட்டும் கிளறி விட்டு அப்படியே தான் விதைகள் போடுறோம். நான் உங்களுக்கு அது லாஸ்ட் டைமும் காமிச்சிருப்பேன். ஆனால் வீட்டு தோட்டத்தில் நல்லா வீடு போட்டு உழவு ஓட்டிட்டு தாங்க போடுறோம். அதனாலேயே என்னவோ களைச்செடி வந்து நிறைய முளைக்க ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆனால் இந்த மாதிரி கீரை வளர்ந்து வருது அப்படின்னா பிடுங்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஒரு களைச்செடி கூட உள்ளே இல்லை. அப்படியே கீரையே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இன்னும் நிறைய கட்டு பிடுங்கலாங்க. பட் இன்றைக்கி தேவைக்கு இது போதுமானது. இதுவுமே வெளியில் தான் கொடுக்க போகிறோம். அப்படியே அந்த சைட் பாருங்கள் கேரட்மே சூப்பராக முளைச்சி வந்திருக்குங்க. பாக்குத்தோப்பு நல்லா ஷேட் இருக்கனால கேரட்க்கு நல்லா செட் ஆகுதுங்க. அப்படியே இதுலேயும் 1-2 புல் இருக்குங்க. சுத்தம் பண்ணி விட்டுடலாம். இப்போ தாங்க அப்படியே குட்டி குட்டியாக முளைச்சி வரவும் ஸ்டார்ட் ஆகுது. பார்க்கலாங்க இந்த டைமாவது பாக்குத்தோப்போட ராசியில் கேரட் அறுவடை பண்ணுறோமான்னு. காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ்க்கும் ரொம்ப பெஸ்ட்டான பிளேஸ் தாங்க. ஆனால் இந்த மயில் முயல்லாம் விடுறதே இல்லைங்க. இல்லைனா அதுவும் சூப்பராக பண்ணிக்கலாம். எனக்கு அப்படியே இந்த வயலுக்கு தண்ணி எடுத்து வச்சுட்டு அந்த சைடு வாங்க. இன்னொரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது. இந்த பக்கம் பார்த்ததுமே நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத. அதே தாங்க. இன்றைக்கி அப்படியே அவரை செடி பாருங்கள் கொத்து கொத்தாக நிறைய காய் வச்சுருக்கேங்க. நானே எதிர்பார்க்கலங்க இந்தளவு காய் வைக்கணுன்னு. பரவாயில்லைங்க எதுவும் நம்ம ஸ்ப்ரேலாம் பண்ணி கொஞ்சம் உரம் கொடுத்ததுக்கு ஓரளவுக்கு நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக தாங்க இருக்குது. அவரைக்கொடி பாருங்கள் இந்த பாக்கு மரத்தை வளைச்சி வளைச்சி சுற்றி வந்திருக்குங்க. அதே அளவுக்கு கொத்து கொத்தாக காயும் வச்சுருக்கு. நார்மலாக பார்த்தா காயே இல்லாத மாதிரி தாங்க இருக்குது. ஆனால் தேட தேட பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குன்னு. இன்றைக்கி மிளகாவுமே கொஞ்சம் இருந்ததுங்க. அதையும் பறித்து எடுத்துக்கலாம். இந்த பாக்கு மரத்து மேலே இருந்த கொடியிலலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பூ வச்சு குட்டி குட்டியாக பிஞ்சிருதுங்க. ஆனால் இப்போ பார்த்தா ஒரு காய் கூட இல்லை. ஒரு சில நேரங்களில் இந்த காடு வந்து நான் முன்னாடியே சொல்லியிருப்பேங்க அப்பப்போ வந்து பார்க்க முடியாதுன்னு. இந்த வழியில் நிறைய பேர் நடந்து போகிறாங்க அப்படிங்கிறனால நமக்கு பறித்தாலும் தெரியாதுங்க. பட் அவரைக்கால டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கவே முடியாது. இருந்தாலும் நம்ம வீட்டு யூஸ்க்கு போதுங்க, ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். அவரைக்காய் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே இப்படி தாங்க, பார்க்க ஏதோ 4-5 காய் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் பறிக்க பறிக்க பாருங்கள் எவ்வளோ காய் சேர்ந்துருச்சுன்னு.
இன்றைக்கி சூப்பராக பார்த்திங்கன்னா கொத்தமல்லி அவரைக்காய் ரெண்டுமே அறுவடை பண்ணியாச்சு. அப்படியே வாங்க மஞ்சள் காட்டையும் பார்த்துட்டு போயிடலாம். மஞ்சள் தாள் அறுத்து ஒரு 10 நாள் கிட்ட இருக்குங்க. நல்லா காயவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ அப்படியே காடு பாருங்கள், பார்க்க இப்படி தாங்க இருக்குது. இந்த இடமும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் மஞ்சள் காடு அப்படியே செம்மங்குச்சியோட பச்சை பசேன்னு காமிச்சிருப்பேன். இப்போ பாருங்களேன், தாளும் அறுத்துட்டாங்க. இப்போ தாங்க அப்படியே லைட்டாக காய ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. இந்த தோப்பெல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 10 நாள் தாங்க. அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அடையாளமே தெரியாத மாதிரி மாறிடுது. லாஸ்ட் டைம் காமிச்சிருப்பேன், கத்திரி நாற்று ஃபுல்லாக வச்சுருந்தோம் அப்படின்னு. அது ஓரளவுக்கு நல்லா வந்துக்கிட்டு இருக்குங்க. களையை சுற்றி சுற்றி எடுத்து விட்டுட்ருக்கேன். இந்த ஒரு பக்கம் நாற்று ஃபுல்லாக இல்லை அப்படின்ட்டு அப்படியே வீடர்லேயே உழவு ஓட்டியாச்சுங்க. ஏன்னா அத்தனை புல் வந்திருக்கு. இந்த மீதி இருக்க இடத்துலலாம் கொஞ்சம் நாற்று இருந்துச்சுங்க, அதையும் வச்சு விடலாம் அப்படின்ட்டு அதுக்கு வேலை பார்த்துட்டு இருந்தோம். நல்லா உழவு ஓட்டி சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணி கட்டி தாங்க வைக்கணும். வீட்டுக்கு வந்ததுமே ஃபஸ்ட்டு வேலையாக அவரை செடிக்கு ஸ்ப்ரே பண்ணிடலான்னு வந்தாச்சுங்க. இதுலேயுமே நிறைய காய் இருக்குது. ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி அதை அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் இந்த காய் பாருங்களேன், அதை கம்பேர் பண்ணும்போது காயை பார்க்க சூப்பராக இருக்குங்க. இது நல்லா வெயிலில் இருக்குது. அவரை செடிக்கு ஸ்ப்ரேலாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே நம்ம கீரை தோட்டத்தோட அப்டேட்டும் பார்த்துடலாங்க. லாஸ்ட் டைமே காமிச்சிருப்பேன், கீரை நல்லா விளைஞ்சு அறுவடைக்கு வந்துருச்சுன்னு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா நல்லா இளங்கீரையாக இருந்துச்சு. புல்லுமே கொஞ்சம் குட்டி குட்டியாக தாங்க இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம்லாம் பாருங்கள், புல் நல்லா வளர்ந்து வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படியே டெய்லியும் பார்த்திங்கன்னா ஒரு 4 கட்டு 5 கட்டுன்னு எல்லா கீரையிலையுமே அறுவடை இருந்துக்கிட்டே தாங்க இருந்தது. லாஸ்ட்டு ஒரு வாரமாக சூப்பராக அறுவடை போயிட்டே தான் இருக்குது. அதுவும் கொத்தமல்லி கீரையெல்லாம் பாருங்கள், கீரையும் புள்ளியும் பாருங்கள் அப்படியே போட்டி போட்டுட்டு வந்திருக்கு. ஆனால் கீரை சூப்பராக முளைச்சி வந்திருக்குங்க அந்த கீரையோட நிழலில். லாஸ்ட் ஒரு வாரமாக இப்படி தாங்க கீரை தோட்டத்தில் அப்டேட் போயிட்டு இருந்தது. இந்த மாதிரி கொத்தமல்லியை பிடிங்கி எடுத்துகிட்டு அப்படியே இந்த மாதிரி பிரித்து எடுத்துடுவாங்க பொறுமையாக உட்காந்து. கீரையில் புல்லை மட்டும் பாருங்கள், கீரையும் நல்லா வளர்ந்து வந்திருக்குங்க. லாஸ்ட் 1 வீக்காக இப்படி தாங்க கீரையும் புல்லும் போட்டி போட்டுச்சோ இல்லையோ, நான் அது ரெண்டோடையும் போட்டி போட்டுட்டு இருந்தேன். பட் சூப்பராக அறுவடை போயிட்டு தாங்க இருந்தது. இன்றைக்கி கீரை தோட்டம் எப்படி இருக்குது, என்னெல்லாம் அறுவடை பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அப்படியே தக்காளியும் கொஞ்சம் இருக்குங்க. செடி பாருங்கள் எந்தளவுக்கு காய ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. தக்காளி அப்படியே முடிவுக்கு வந்துருச்சுங்க. 2 செடி அப்படின்னாலுமே சூப்பராக அத்தனை தக்காளி அறுவடை பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், நம்ம கோழி பண்ண சேட்டை மட்டும் லாஸ்ட் டைம் காமிச்சிருப்பேன். இந்த பார் ஃபுல்லாக அழகாக சிறுகீரை முளைச்சிருந்ததுங்க. ஒரு இலை விடாமல் கொத்திருச்சு. ஆனால் கோழிக்குங்க நோட் பண்ணி பார்த்தா மற்ற கீரைகளை விட சிறுகீரை அவ்வளோ பிடிக்குது. ஒரு இலை விடாமல் கொத்திடுதுங்க. புதினாக்குள்ளே பாருங்களேன், அழகாக ஒரே ஒரு மாதுளங்கன்று மட்டும் முளைச்சிருக்கு. அப்படியே கீரை தோட்டத்து பக்கம் வந்தாச்சுங்க. வெந்தயக்கீரையில் பூவே வர ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. நானும் ஓரளவுக்கு வெளியில் பிடிங்கி கொடுத்துட்டே தாங்க இருந்தேன். கடைசி ஒரு 2 நாள் பார்த்திங்கன்னா சரியாக பிடுங்க முடியல, டக்குன்னு கீரை வளர்ந்துருச்சுங்க. நாள் ஆக பார்த்திங்கன்னா புல்லுமே நல்ல ஹைட் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது செருப்பு தண்ணி கீரையிலலாம் பாருங்களேன் அவ்வளோ புல்லுங்க. ஆனால் கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கும், பிரிச்செடுக்க ஈஸியாக தாங்க இருந்தது. கீரைக்குமே பார்த்திங்கன்னா களை எடுத்து தான் விடுவாங்க. கொஞ்சம் கீரை சின்னதாக இருக்கும் போதே களை எடுத்துருணுங்க. ஆனால் என்னால் இந்த டைம் எடுக்கவே முடியலங்க, அப்படியே விட்டாச்சு. நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்கிட்டேங்க. வெந்தயக்கீரையெல்லாம் பாருங்கள் இப்படி பூ வைக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சிறுகீரையும் அப்படி தாங்க, அந்த செகண்ட் பேட்சில் குட்டி குட்டியாக வளர்ந்து வந்துச்சு இல்லையா, அதெல்லாம் பாருங்களேன் நல்லா ஹைட் வந்துருச்சு. சிறுகீரையுமே ஒரு சைடில் புல்லே இல்லைங்க, இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக புல்லில் மட்டும்தாங்க கீரை இருக்குது. இவ்வளோ புல் இருந்தாலுங்க முடிஞ்சளவு கீரையை வேஸ்ட் பண்ணாமல் அறுவடை பண்ணி எடுத்தாச்சு. சிறுகீரையும் சூப்பராக இருக்குங்க செகண்ட் பேட்சில். பச்சை தண்ணி கீரையும் பாருங்கள் நல்ல செடி வளர்ந்துருச்சுங்க. அப்படியே இலைகள் மட்டும்தான் பறிக்கிற மாதிரி இருக்குது. சிகப்பு தண்ணி கீரையும் சிறுகீரை மாதிரி தாங்க. இதுவும் செகண்ட் பேட்சில் குட்டி குட்டியாக நிறைய கீரை இருந்துச்சு, அதுவும் நல்லா வளர்ந்து வந்துருச்சுங்க.
ஆனால் ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே பாருங்கள் இலை கொஞ்சம் முத்துன மாதிரி மாறிடுதுங்க. கரெக்டான ஸ்டேஜில் அறுவடை பண்ணிடணும். கீரையே பாருங்களேன் எவ்வளோ ஹைட் வளர்ந்துருச்சுன்னு. புல்லுக்குள்ளே தாங்க கீரையே இருக்க மாதிரி இருக்குது நாளாக. அவ்வளோதாங்க, சிவப்பு தண்ணி கீரையை கொஞ்சம் பிடிங்கி எடுத்தாச்சு. கொத்தமல்லி கீரையும் பாருங்கள் அந்த இலைகளே மாறிடுச்சுங்க. அந்த பூ வைக்கிற ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு. இதாங்க டிஃப்ரென்ஸ். நான் பாக்குத்தோப்பில் காமிச்சலையா, ஒரு களை செடி கூட நடுவில் இல்லை. அப்படியே அறுவடை பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நம்ம நல்லா உழவு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தாங்க விதைகள் போட்டோம். அதுவும் கொஞ்சம் கேப் விடவும் பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்த களைச்செடியோட விதைகள்லாம் நல்லா கீழே விழுக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுவும் நல்லா முளைச்சி வந்துருச்சுங்க. கீரைக்கும் களைச்செடிக்கும் பயங்கரமான போட்டி இந்த டைமு. இந்த இடம்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே பிடிங்கிட்டேங்க. இந்த புல்லெல்லாம் தனியாக எடுத்து கோழிக்கு போட்டால் நல்லா சாப்பிடுங்க. கோழிக்கு ஒரு தீவனம் ஆச்சுங்க ஒரு வாரத்துக்கு. இந்த புல் எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக தாங்க இருக்கும். பட் நமக்கு கீரையோட அருமை தெரிஞ்சது அப்படிங்கிறனால அது பெரிய விஷயமா தெரியலங்க எனக்கு. இந்த சைட் பாலாக்கீரையும் நல்லா வளர்ந்து வந்துருச்சுங்க. அது வீட்டு யூஸ்க்கு எடுத்துக்கலாம். அப்படியே இளங்கீரையாக சூப்பராக இருக்குது. பாலாக்கீரையிலே பாருங்கள் நிறைய துய்யக்கீரையும் முளைச்சி வந்திருக்குங்க. அப்படியே பண்ணைக்கீரையும் 1-2 அங்கங்கே இருக்குது. துய்யக்கீரை அளவுக்கு பார்த்திங்கன்னா பண்ணைக்கீரை கொஞ்சம் டெவலப் ஆக மாட்டேங்குதுங்க. ஏதாவது 1-2 செடி தான் நல்லா முளைச்சி வருது. அப்படியே வந்தாலுமே ஒரு பூச்சி தாக்கம் மாதிரி விழுக ஆரம்பிச்சிருதுங்க. ஆனால் துய்யக்கீரை நம்ம மண்ணுக்கு சூப்பராக வருது. இன்றைக்கும் எப்பவும் போல் ஒரு கலர்ஃபுல்லான கீரை அறுவடை தாங்க. கூடயே பத்தலை அப்படின்னு தான் சொல்லணும். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். துய்யக்கீரை, பண்ணைக்கீரை, பச்சைத்தண்டிக்கீரை 3 போட்டு கடையில் பண்ணால் சூப்பராக இருக்குங்க. இது வந்து வீட்டு யூஸ்க்கு வச்சுக்கலாம். மீதியெல்லாம் கட்டி கட்டி அப்படியே வெளியில் கொடுத்துர்லாங்க. கீரையை பிரிச்செடுத்ததுக்கப்புறம் புல்லுக்கட்டு மட்டும் பாருங்கள். இப்போ பார்க்கும்போது கீரையை விட புல்லை தாங்க சாப்பிட்லான்னு ஆசையாக இருக்குது. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. அப்படியே கோழி கொண்டு போய் போட்டு நல்லா கொத்துங்க. கீரையெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே தோட்டத்து பக்கம் வந்தாச்சுங்க. புண்ணாக்கு கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஊற்றிடலாம் அப்படின்னு. சப்போட்டா மரமும் நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. இந்த இடம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இரும்பு கம்பியெல்லாம் நிறுத்தி பந்தல் போடலாம் அப்படிங்கிற பிளானுங்க. ஆனால் அதுக்கப்புறம் பிளானும் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த காம்பவுண்ட் கட்டி கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு மேலேயே இருக்குங்க. ஃபுல்லாக பாருங்கள் இடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ கருங்கல்ல கட்டினதுங்க. இதை ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு அப்படியே தோட்டத்தை வந்து ஜாயின் பண்ணிடலாம் அப்படிங்கிற பிளானுங்க. அப்படின்னு எங்கள் வீட்டில் கேட்டிருக்கேன். பட் எப்போ ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது தெரியலங்க. அதனால் அப்படியே பந்தல் போடுறதும் ஸ்டாப் பண்ணி வச்சாச்சு. அப்படியே வெங்காய தோட்டத்துக்கு வந்து நம்ம புண்ணாக்கு ஊற்றிட்டு வந்துடலாங்க. உள்ளே வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் ஒரு பூனைக்களி செடி தெரியுதுங்க. அங்கங்கே நிறைய முளைச்சிருக்கு. அப்படி இந்த சைடும் பாருங்களேன். எனக்கு இப்போ இதுவே ஒரு வேலையாக இருக்குங்க. தோட்டத்துக்குள்ளே வந்தோன்னா நிறைய இந்த விதைகள் கீழே விழுந்துச்சு இல்லையா, அது எந்தளவுக்கு முளைச்சிருக்குன்னு பாருங்கள். நான் லாஸ்ட் டைமும் காமிச்சிருப்பேன். இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய அங்கங்கே முளைச்சிருக்கு. லாஸ்ட் டைம் இது என்ன செடி அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறையா பேர் வந்து தம்மட்டா வரேன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் அது பூனைக்காளிங்க. புண்ணாக்கு நல்லா கரைச்சாச்சு. 2 நாள்கிட்ட நல்லா ஊற வச்சுருந்தேங்க. அப்படியே ஊற்றி விட்டுடலாம். பீக்கங்கொடியும் பாருங்கள் நல்லா படுற ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அப்படியே வெளியில் எடுத்து விட்டுடலாங்க. லாஸ்ட் டைம் அறுவடை பண்ண அதே இடத்துல பாருங்கள் தொய்யக்கீரை குட்டி குட்டியாக நிறைய முளைச்சி வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதோட புல்லுமே அதிகமாக இருக்குங்க. இந்த மாதிரி புண்ணாக்கு கொடுத்ததுக்கப்புறம் தண்ணி கட்டிடலாம். காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ், வெங்காயம்னு எல்லாத்துக்குமே புண்ணாக்கு வந்து கரைச்சி விட்டாச்சுங்க. இன்றைக்கி சூப்பராக நம்ம செடிகள் எல்லாத்துக்குமே உரம் கொடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம தோட்டம் பார்க்க இப்படி தான் இருக்குது. அப்படியே குட்டி குட்டியாக நிறைய புல் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அடுத்தடுத்த அப்டேட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கோழிக்கு பாருங்களேன், புல்லுமே நிறைய பிடிங்க எடுத்து வச்சிட்டேன்.
பாலாக்கீரையும் அறுவடை பண்ணியாச்சுங்க. நல்லா இளங்கீரையாக சூப்பராக இருக்குது. இன்றைக்கி சிகப்பு தண்ணிக்கீரை வந்து 2 கட்டு கேட்டிருந்தாங்க, அதுவும் பிடிங்கி எடுத்து வச்சாச்சுங்க. அப்படியே புல்லு கொண்டு போய் கோழிக்கு போட்டுடலாம். கோழி நல்லா கொத்துங்க, இந்த மாதிரி புல்லெல்லாம் பச்சை பசேன்னு இருந்தால். இன்றைக்கி நாள் புது செடிகளோடு ஸ்டார்ட் ஆகி சூப்பராக கீரை அறுவடைன்னு முடிஞ்சதுங்க. கண்டிப்பாக நீங்களும் என்னோட சேர்ந்து நிறைய விஷயங்கள், அதுவும் மெயினாக கீரையை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு சூப்பரான அப்டேட்டோட திரும்பி உங்களை சந்திக்க வரேங்க. பாய். Ha ha ha.